باسمه تعالى شأنه لا وسيلة إلا أنت يا رسول الله صلى الله عليك وعلى آلك وصحابك أبدا نحمده ونصلي على رسولك الكريم قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين رب اغفر لي آمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் திருப்பெயரால் துவக்கம் செய்கிறேன். அகிலத்திற்கு ஒரு அருட்பிழம்பாக அவதரித்த நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் உற்றார் உறவினர்கள் உறுதுணையாக அமைந்த உத்தம சஹாபா பெருமக்கள் இறைநேச செல்வர்கள் ஷேகுமார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் ஈடேற்றமும் உண்டாவதாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று நாம் மகான் ஷேக் முஹம்மது சாலிஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய யாவகார்த்தமான கந்தூரி வைபவத்தை கொண்டாடும் முகமாக நாம் இன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட மகான்களுடைய யாவகார்த்த தினங்களை கொண்டாடுவதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் நினைவு கூறுவதும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக தொழுகையிலேயே நினைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய நல்லடியார்களை நாம் நினைவு கூறுவதனாலே நமக்கு எத்தனையோ பயன்கள் பிரயோஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கூற்றுகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்லும் போது நமக்கு அதிலே பல படிப்பினைகள் கிடைக்குகிறது, அருள்களும் நமக்கு கிடைக்குகிறது. இந்த அடிப்படையிலே தான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவும் குர்ஆன் ஷரீஃபிலே நான் மேலே கூறிய ஓதிய ஆயத்திலே, அதுவும் குர்ஆனுடைய தோற்றுவா என்று சொல்லக்கூடிய அந்த ஃபாத்திஹா சூராவிலேயே குர்ஆனுடைய எல்லா சாராம்சங்களும் அந்த ஃபாத்திஹாவிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஃபாத்திஹாவுடைய சாராம்சம் பூராவுமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது கொண்டிருக்கிறது. அந்த பிஸ்மில்லாவுடைய சாராம்சம் பூராவுமே அந்த பா என்று சொல்லக்கூடிய எழுத்திலே இருக்கிறது. அந்த பாவுடைய தத்துவம் பூரா புள்ளியிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று மேதைகள் நாதாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த மகான்களை நினைவு கூறுவது, அதிலும் தொழுகையிலே நினைவு கூடாது என்று மடையர்களான தபலீகாரர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவை நினைக்க கூடாது என்று சொன்னால் கூட நாம் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் எப்படி நிகழ்ட்டு சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பேயன் பைத்தியக்காரன் மனைவியோடு கூடக்கூடிய ஜினா செய்யக்கூடிய சிந்தனையிலே மூழ்குவதை விடவும் இவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைப்பு இருக்கிறது ஆக பத்தர்ஹ, ஆக தரங்கட்டது, மோசமானது என்ற அளவுக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்ப சாதாரணமாக கூடாது என்று சொன்னால் அவருடைய மதஹபு, அவருடைய கொள்கை கோட்பாடு என்று நாம் என்ன செய்கிறோம் சொல்லிக் கொள்வோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னென்ன விஷயங்களோடு தரமான வார்த்தைகளோ சொல்லிவிட்டாலும் கூட நான் பொருந்து கொள்ளலாம். தரங்கட்ட வார்த்தைகளை கொண்டு தரங்கட்ட அற்பமான பொருள்களோடு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார்களே, அது பொறுக்க முடியாத மாபெரும் ஒரு குற்றம். அதனால் தான் இவங்களெல்லாம் காஃபிர்கள் என்று நம்முடைய இமாம்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சாதாரணமாக நினைத்தாலும் கூட அவர்களுடைய சிறிய ஒரு ரோமத்தை கூட நாம் மதிக்கவில்லை என்று சொன்னார். அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஒரு செருப்பை கூட நாம் மதிக்கவில்லை என்று சொன்னார். அதனுடைய படங்களை கூட நாம் மதிக்கவில்லை என்று சொன்னால் அவன் காஃபிராக ஆகிவிடுவான் என்று நம்முடைய இமாம்கள் யோகோபித்து சொல்லி இருக்கிறார்கள். அப்படி காஃபிராகுவானோ என்று சந்தேகப்பட்டவனும் கூட காஃபிரா போகுவான் என்று கிதாபு ஷிஃபாவிலே
காதி இயாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்படி தரங்கட்டவர்கள் தான் இந்த தப்லீகுக்காரர்கள். அவர்களுடைய வண்டவாளங்கள் எல்லாத்தையும் நம்முடைய ஷேகநாயகம் அவர்கள் அழகான வரியினை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். தமிழகத்திலேயே முதன்மையாக சொல்லி காட்டியவர்கள் நம்முடைய ஷேகநாயகம் சூஃபி ஹஸரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். வட மாநிலத்திலே அலா ஹஸரத் என்று சொல்லக்கூடிய அல்லாமா இமாம் அஹமது ரிலா கான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் கோடிட்டு காட்டி இவர்களுடைய கொள்கை வழிகட்ட கொள்கைகள் எல்லாம் அவர்கள் எடுத்தோதினார்கள். அந்த அடிப்படையிலே தமிழகத்திலேயே முதன்மையாக தன்னந்தனியாக இருந்தவர்கள், தன்னந்தனியாக மாபெரும் சேவையை இந்த வழிகட்ட கூட்டத்தார்களை, தப்லீக் ஜமாத்தினர்களை, வஹாபிகளை, ஜமாத் இஸ்லாமிகளை, ஜமாத்துல் உலமா சபை என்று சொல்லக்கூடிய மூதேவிகள் எல்லாத்தையுமே நம்முடைய ஷேகநாயகம் அவர்கள் வழி கெட்டவர்கள் என்று தீர்ப்பு வழங்கி அதற்காக தன்னந்தனியாக என்ன செய்கிறார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள். இதை நினைவு கூறும் மூலமாகத்தான் 1984 ஆண்டிலே திருச்சி நவாபு பள்ளிவாசலிலே சுன்னத்து ஜமாத்து உலமாக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இவைகளுக்கெல்லாம் நாம் பதில் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு மாநாடை 3 தினங்கள் கூடினார்கள். அந்த 3 தினத்திலேயும் எல்லாரும் ஆவேசமடைந்து ரொம்ப ஆர்வத்தோடு இதைத்தான் சுட்டி காட்டினார்கள். நாம இந்த வழிகட்ட கூட்டத்தார்களை எதிர்ப்பதற்கு நாம் ஒரு குழுவினர்களாக சேர்ந்து இருக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழகத்திலே தன்னந்தனியாக அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பெரிய சேவை செய்திருக்கிறார்கள். அந்த தனி மனிதர் செய்த சேவையை நாம் என்று ஒரு பெரும் குழுவினர்களாக இருந்து நாம் சேர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய ஹலீஃபாக்களில் ஒருவரைத்தான் அவர்களை போற்றும் முகமாக நாம் தேர்ந்து கொடுக்க வேண்டும் என்று அங்கே தீர்மானிக்கப்பட்டு அந்த அடிப்படையிலே தான் அதற்கு ஒரு தலைவரை நாம் தேர்க்க வேண்டும், அதற்குரிய பெயரும் நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று மஜ்லிஸ் உலமாய் அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாத், சுன்னத்து வல் ஜமாத் உலமாக்கள் சபை என்று அதற்கு பெயரிட்டு அடியேனையை அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இன்று வரை அந்த சேவை நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய நல்லடியார்களை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதைத்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ரொம்ப தெளிவாகவே சொல்லி வைத்திருக்கிறார். பாருங்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சாராம்சத்தை பாருங்கள். நாம எந்த ஒரு பொருளை ஆரம்பிக்கிறதா இருந்தால், நல்ல காரியங்களை ஆரம்பிக்கிறதா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்ல வேண்டும். குர்ஆனுடைய துவக்கமாக ஃபாத்திஹாவாக இருக்கக்கூடிய அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கொண்டு ஆரம்பிக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய திருநாமத்தால் தான் நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி தான் எல்லா நல்ல காரியங்களை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா முதன்மையாக உணர்த்துகின்றார். அத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் அவனுடைய சமூகத்திலே நின்று நேருக்கு நேராக சம்பாஷணை செய்யக்கூடிய வணக்கம்தான் தொழுகை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிலே அல்லாஹ்வை நேருக்கு நேராக சந்தித்து உரையாடி அதிலே அரும்பெரும் பாக்கியத்தை கண்ணார கண்டுகளித்த அரும்பெரும் பாக்கியத்தை தான் நாம் மேராஜ் என்று சொல்கிறோம். அந்த மேராஜை தனக்கு மட்டும் அமைத்துக் கொள்ளாமல் உம்மத்தினர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அது பெரிய ஒரு பரக்கத்து தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை கண்டார்கள். காண முடியாமல் என்ன செஞ்சார்கள்? வஹர்ர மூசா ஸஹீகா, மூர்ச்சையாகி அப்படியே கீழே விழுந்து விட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப பூரணமான முறையில் அல்லாஹ்வை பார்க்க முடியவில்லை. அவனுடைய எத்தனையோ கோடியினுடைய ஒரு சின்ன ஒரு நூரை அவர்கள் பார்த்ததுமே அப்படியே மயங்கி கீழே விழுந்து விட்டார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேருக்கு நேராக கண் குளிர கண்ட அந்த மேராஜுடைய பாக்கியத்தை நமக்கு தந்தார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ அவருடைய உம்மத்தினர்களுக்கோ இந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கவில்லை. இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கிடைத்த அந்த நேமத்து அவர்களுடைய நின்று கொண்டிருக்கிறது. உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுக்கவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அந்த மேராஜ் இருக்கிறது, அது உன்னதமான உயர்வான எந்த நபிமார்களுக்கும் கொடுக்க முடியாத, யாரும் வேண்டி விரும்பியும் கூட உங்களுக்கு முடியாது என்று
பதில் சொன்ன அப்படி உன்னதமாக இருக்கக்கூடிய அந்த மிஅராஜுடைய அந்த அரும்பெரும் பாக்கியத்தை நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராக நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த மிஅராஜ் தான் அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகை மோமின்களுக்கு மிஅராஜாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த தொழுகையிலே தான் நாம் ஒரு துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்று தந்திருக்கிறான். அதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற அரும்பெரும் துவா. அந்த துவாவை கேட்பதற்கு முன்னாலே சில அடிப்படைகளை, சில ஒழுக்க நெறிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்று தந்திருக்கிறான். பாருங்கள், முதல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்ற அல்லாஹ்வுடைய புகழ்ச்சி. அல்லாஹ்வை என்ன செய்யணும்? உலகத்தார்களையும் படைத்து போஷிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும். அவன் ரஹ்மானாவும் ரஹீமாவும் இருக்கிறான். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளையிலே கூலி கொடுக்கக்கூடிய நாளிலே அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புகழ்ச்சியை சொல்ல வேண்டும். அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம துஆ செய்யறதா இருந்தா என்ன செய்ய வேண்டும்? முதன்மையாக அவனை புகழ வேண்டும். அப்ப புகழ்ச்சிக்கு பிறதான் நாம என்ன செய்யணும்? நம்முடைய வேண்டுகோளை வைக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நம்ம சாதாரணமாக உலகாதிய சம்பந்தமாக ஒரு உதவியை தேடுவதா இருந்தா, ஒரு பணக்காரன் வசதிகள் உண்ட போனா இருந்தா அவனை தூக்கும் தலைக்கு மேல தூக்கின உடனே அப்படியே மனம் குளிர்ந்து என்ன செய்வான்? நமக்கு உதவி செய்கிறான். இதை நம்ம உலக ரீதியிலே நாம பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவனை புகழாம போய் ஹாஜியார் நீங்க தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும், அவனை புகழாம நீங்க நாங்க வந்திருக்கிறோம் தந்தா தாங்கோ இல்லாடா போங்கோ, எங்களுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா தருவானா? போகன்னு அனுப்பிடுவான். அப்ப அதுக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நியதியை வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சன்னிதானத்திலே நாம் கேட்கக்கூடிய இந்த துஆவுக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை புகழ வேண்டும். இதுவரை என்ன செய்து? மாலிகி யௌமித்தீன் என்பது வரை அல்லாஹ்வுடைய புகழ்ச்சி. அதற்கு பின்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவனே உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்துல தான் நாங்கள் என்ன செய்யறோம்? உதவி தேடுகிறோம் என்று என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சரணாகதி அடைய வேண்டும். உன்னத்தை நாங்கள் வணங்குறோம், அந்த வணக்கத்துக்குரிய உதவியும் நாங்கள் செயல்படக்கூடிய எல்லா செயல்களுக்கும் நீ தான் என்ன செய்ய? உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முன்னிறுத்த வேண்டும். இப்போ சாதாரணமாக பார்க்கும்போது நீ உதவி செய்கிற நான் இல்லைன்னு சொன்னானே விரட்டி விட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே சரணடைந்து விட வேண்டும். எங்களுக்கு வேற வழியே இல்லை, போக்கு இல்லை, உன்னுடைய அருளை தவிர வேற எங்களுக்கு எதுவுமே என்று சரணாகதியாக அடைந்துவிடும். ஆனால் அந்த வழிகட்ட தபலீகாரர்கள், வஹாபிகள், ஜமாத் இஸ்லாமிகள் எல்லாம் இந்த ஆயத்தை முடிச்சுக்கிட்டு தான் பாருங்க, அல்லாஹ் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே நாங்கள் வணங்குறோம், உன்னிடத்திலே தான் உதவி தேடும் என்று சொல்லியிருக்கிறான். அதனால அவுலியாக்கள் இடத்துல யாரிடத்திலே என்ன செய்யக்கூடாது? உதவி செய்யக்கூடாது என்று இதையே மடையர்களானவர்கள் என்ன செய்ய ஆதாரம் காட்டுவார். ஆனா யதார்த்தமான ஒரு நிலையை அறிந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே தான் கேட்கிறோம், அதே நேரத்தில் மற்ற அவுலியாக்கள் நாதாக்கள் இவர்களிடத்தில் கேட்கிறோம். இதற்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? நம்முடைய இலக்கண அடிப்படையிலே மன்திக்கு மாணி என்று மதரசாக்களிலே படித்துக் கொள்ளக்கூடிய கலையை கற்றவர்கள் இப்படி சொல்ல மாட்டார்கள். கொஞ்சம் அறிவுள்ளவன் கூட செய்யப்பட்ட சாதன பொதுமக்கள் கூட அறிவுள்ளவன் கூட இப்படி சொல்ல மாட்டான். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு காரியம் சபபு முசப்பபு, காரணம் காரியம் என்ற அடிப்படையிலே தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா எதுவுமே நேருக்கு செய்வானா? அல்லாஹ் தஆலா தான் நமக்கு ரிஸ்க் தர்றான் என்பதில் நமக்கு ஏதாவது சந்தேகம் உண்டா? ரஸாக்குல் கரீமா இருக்கக்கூடியவர் அல்லாஹ் தானே ரிஸ்க் தரக்கூடியவன். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லையே. ஆனால் ரிஸ்க் ஆனா வானத்திலே தான் நமக்கு தருகிறான் இல்லையே. அதற்கென்று ஒரு நியதியை வச்சிருக்கிறான். ரிஸ்க் என்ன செய்ய? நாம் உழைக்க வேண்டும், அல்லது விவசாயம் செய்ய வேண்டும், ஏதாவது தொழிலை செய்ய வேண்டும். அதிலே வரக்கூடிய வருவாயை கொண்டு நாம் என்ன செய்யணும்? ஜீவம் நடத்த வேண்டும். இப்படி ஒரு வாயிலே ஒரு சோறு உள்ள போறதுக்கு எத்தனை பேருடைய உதவி வேண்டுமா இருக்கிறது? ஒரு சோறு, ஒரு அரிசி நம்முடைய வாயில என்ன செய்ய போறதா இருந்தா விவசாயம் செய்யணும். அவன் செய்ய மாட்டான், அல்லாஹ் எல்லாம் பார்த்து விட்டு இருந்தா நம்ம வயிறு பட்டனதான்.
அப்ப அல்லாஹ் அவனுக்கு என்ன பொருள் கொடுக்குறான், நீ இப்படி விவசாயம் செய்யி, அதுல உனக்கு லாபம் கிடைக்கும், நீ கடையில கொண்டு வித்தா உனக்கு என்ன செய்யும், வாழ்க்கை நடக்கும் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய மனசுல போடுறான். அவன் அந்த அடிப்படையில தான் அவன் செய்யறான். அதே நேரத்தில் நாம் உடுத்திருக்கிற உடைகளை என்ன செய்யுது, அவன் அந்த மில்காரன் என்ன செய்யறான், இப்படி செஞ்சா அதுக்கு லாபம் கிடைக்குன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், உற்பத்தி செய்யறான். இப்ப எல்லாருமே எங்களுக்கு அல்லாஹ் தான் ரிஸ்க் தருவா, அல்லாஹ் தான் எல்லாம் பார்த்துக்கிறோன்னு சொன்னா உலகம் நடக்குமா? அல்லாஹ் தஆலா வல்லாஹு கைருர் ராஸிகீன் சொல்றான். ராஸிக் என்ற பேர் யாருக்கு சொல்கிறான்? மக்கள் எல்லாருக்குமே ரிஸ்க் கொடுக்கக்கூடியவர்களே அல்லாஹ் தஆலா சிறந்தவர் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அல்லாஹ் மற்றவர்களும் ரிஸ்க் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இதை அல்லாஹ் தஆலா காட்டுகிறார். அப்ப உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் மஜாசி என்று சொல்லக்கூடிய சேர்மானம் இருக்குகிறது. அந்த சேர்மானத்திலே யதார்த்தமானது, ஹகீகியானது, இரவலானது என்ற 2 பங்கு இருக்கிறது. சாதாரணமாக எல்லாருமே நாம் பார்க்கிறோம். உதாரணம் எடுத்துக்கிறீர்கள், எத்தவஃபாக்கும் மலக்கல் மௌத்தில்லதி உக்கில அலைக்கும், உங்களின் மீது சாட்டப்பட்ட மலக்கு தான் உங்களை மௌத்தாக்குறாங்க. இப்ப நம்ம மலக்கா மௌத்தாக்குற, அல்லாஹ் தான் மௌத்தாக்குற, நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் தான் மௌத்தாக்குறது, ஹயாத்தாக்குறது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு சாட்டப்பட்ட மலக்கு தான் மௌத்தாக்குவார்னு சொல்றான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யதவஃபாக்கும், அல்லாஹ் உங்களை மௌத்தாக்குவான்னு சொல்றான். அப்ப குர்ஆனிலேயே பிற விதர்ப்பங்கள் வந்துடும். இவனுடைய மூலப்பிரகாரம் குர்ஆனை பார்க்க போனா இதுல மௌத்தாக்குற வேலை யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலையா, மலக்குடைய வேலையா? அப்ப இதுக்குத்தான் நம்முடைய மன்றிக்கு மாறி படித்தவுடைய இலக்கண இலக்கியங்கள் படித்ததுல சொல்றாங்க, இது ஹகீகி பிரகாரம் அல்லாஹ் மௌத்தாக்குறான். மஜாசி பிரகாரம், இரவலான சேர்மான பிரகாரம் அந்த வேலையை செய்யறது யாரு? மலக்கு செய்யறதுனால அந்த வேலையை சேர்த்து சொல்கிறான். இதே மாதிரி எல்லா விஷயங்களும், இப்ப பிள்ளைய தர்றான்னு சொன்னா அல்லாஹ் தானே தர்றான், நாம நம்பி இருக்கிறோம். இப்ப பிள்ளை தருவான்னு சொல்லி பள்ளி அவசரம் தவறிகாரம் பயில செய்யற மாதிரி அவன் செய்யக்கூடிய வேலையே மோசமான வேலை. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? தவாலது வ தகாஸரு, குழந்தைகளை பெறுங்கள், நீங்க என்ன செய்யுங்க, அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுங்கள். நான் இந்த பிள்ளைகளை கொண்டு நான் என்ன செய்ய, பெருமை உபாகிபிக்கும்போது உம்மத்துமார்கள் மத்தியில் என்னுடைய உம்மத்திர்கள் அதிகமானவர்கள் என்று என்ன செய்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க, இவன் என்ன செய்யறான், குசாரி என்று சொல்லிக்கிட்டு என்ன செய்யறான், வியாழக்கிழமை பின்னர் வெள்ளிக்கிழமை ராத்திரி பள்ளிய வாசல்ல போய் என்ன செய்யறான், கடந்து கிடக்கிறான். ஆனா உண்மையில நமக்கு என்னது, வசதி உள்ளவர்கள், வாய்ப்பு உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள் மனைவியோடு என்ன செய்யணும், வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நமக்கு சுண்ணத்திட்டு இருந்து விடும். அப்ப இந்த சுண்ணத்தை எடுத்து போட்டு பள்ளியாசல போய் கிடக்கிறான். இப்ப பள்ளியாசல கடந்துட்டாலும் பரவாயில்ல, அசிங்கமான வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். ரொம்ப மானபங்கமான வேலையும் அங்கே நடைபெறுகிறது. இப்படி எதெல்லாம் நம்முடைய மார்க்கத்திலே இருக்குகிறதோ அதற்கு மாற்றமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள். இப்படி இந்த மடையர்கள் தான் என்ன சொல்லுவார்கள், ஹக்கீக்கும் தெரியாது, மஜாஸும் தெரியாது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அத்தனை பேர் முட்டாள்கள் தானே. அதான் நம்ம சேனாயும் சொல்லுவாங்க, தபுலீக் ஜமாத் இல்லை, இது தபுலீக், மக்களை மடையானாக்கக்கூடிய இயக்கம் என்று நம்முடைய சேகநாயகர்கள் சொல்லுவார்கள். தபலீக் என்பதில் இது மக்களுக்கு எத்தி வைக்கிறது, வஹாபி கொள்கை எத்தி வைக்கிற கொள்கை இல்லை, இது மக்களை எல்லாம் மடையனாக்கக்கூடிய கூட்டம் என்று நம்முடைய சேகநாயகம் சூரிய ஹசரத் அவர்கள் சொல்வார்கள். இப்படி எது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறோ அது எல்லாம் கெடுக்கிறதுக்காக வந்தவர்கள் தான் இந்த தபலீக் ஜமாத்தினர். மற்ற சிம்புகாரம் இருக்கிறான், இனி மற்ற பேர்கள் உள்ளவர்கள் முஜாஹிதீன் இருக்கிறான். இவர்களை பத்தி நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு பயம் இல்லை. அவன் நமக்கு நேரடியான எதிரிட்டு காட்டிக்கிறான். மூழுது ஓதக்கூடாதுன்னு சொல்லுவான், ஓத மாட்டான். ஹத்தம் ஃபாத்திஹா ஓதக்கூடாதுன்னு சொல்லுவான், ஓத மாட்டான். அதனால சாப்பிட மாட்டான். இந்த தபலீகார பயிர் இருக்காரன்னு தெரியுமா, ஓதக்கூடாதுன்னு சொல்லுவான், முதல்ல அவன் தான் உட்கார்ந்து வயிறு முட்டை என்ன செய்ய அடிப்பான். மூழுது ஓதக்கான சொல்லுவான், மூழுது ஓத சபையில வந்து என்ன செஞ்சுக்கிறோம், பணக்கார கூட இருந்தா அங்கேயும் வந்து வந்துடுவான். இப்படி பணக்காரர்களை முத என்ன செய்யறான், இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். பணக்கார முதலைகளை பிடிச்சாதான் அதுக்கு பின்னாலதான் இந்த ஆள்கள் எல்லாம் பிடிக்க முடியும் சொல்லி இப்ப எந்த ஒரு பணக்கார வசதி உள்ளவர்கள் என்று இப்ப என்ன செய்யற சுற்றி திரிகின்ற கொண்டு இருக்கிறார்கள். அதனால ரொம்ப உஷாரா இருக்கணும். மற்ற அவனாவது வழி கட்டவன், அவனுடைய கொள்கை இதுதான் என்று சரி அவன் உறுதியா இருக்கிறான். எதை சொல்கிறானோ அதை செயல்படுத்துறான். இவன் எதை சொல்கிறானோ அதுக்கு மாற்றமா அவன் செய்வான்.
ஜியாரத்து கூடாது, 3ஆம் பத்தியா கூடாது, 40ஆம் பத்தியா கூடாது, இதெல்லாம் பாத்தியா எல்லாம் கூடாது, வருஷ பாத்தியா ஓதக்கூடாதுன்னு சொல்லுவான். எழுதி வச்சிருக்கிறான். எல்லாம் சட்டபூர்வமாக நாம வீணுக்கு வம்புக்கு சொல்ல இல்லை, அவருடைய கிதாபுகளிலே சட்டபூர்வமாக பக்கம் பக்கமாக எழுதி வைத்திருக்கிறார். அப்படி சொல்வதோடு இவன் செய்யறது வேலை பூரா என்ன செய்வான், வருஷத்தை ஊதக்கூடாதுன்னு சொல்லுவான். அவன் இடத்துல என்ன செய்வான், உருசு என்ன செய்வான், கந்தூரி என்று சொல்லுவான். 3ஆகத்தை ஓதக்கூடாதுன்னு சொல்லுவான், 3ஆகத்தை ஓதுறதுக்கு ஆட்களை கூப்பிடுவான். இப்படி வழிகட்ட பயில்வான். இவன் தான் முனாஃபிக்கானவர்கள். மற்றவர்கள் நமக்கு பகிரங்கமான விரோதிகள். ஒருத்தர் என்ன பாத்தியா ஓதக்கூடாதுன்னு சொல்றானா, சரி அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உன்னுடைய கொள்கை உன்னோட இருக்கட்டும், எங்க கொள்கை இருக்கட்டும், நாம என்ன செய்யறோம், அலாதியா பிரிச்சு கொள்றோம். அவனுடைய கொள்கையை தெளிவாக சொல்கிறான். அதனால நாம எந்த இடத்துல சொன்னாலும் அவன் பரவாயில்லை, வடிகட்டவன் தான், அதை பத்தி என்ன செய்ய அவனுக்கு புகழ இல்லை. ஆனா உண்மையிலே சத்தியத்தில் அசத்தியத்திலையும் கூட என்ன செஞ்சிருக்கிறான், உறுதியா இருக்கிறான். கெட்ட கொள்கையா இருந்தாலும் கூட அந்த கொள்கையிலே அவன் உறுதியா இருக்காத நாம பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் இவன் உறுதியற்றவன், நம்மளோடும் சேர்ந்துக்குருவான், நம்மளை மாதிரி நடிச்சுக்கிறான். அங்க போன அந்த கொள்கையில தான் இவன் தான் முனாஃபிகீங்கள், ரொம்ப மாறி கெட்டவர்கள். இந்த முனாஃபிகளை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்திலே கீழ் தட்டிலே தான் இந்த முனாஃபிகீகள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த தப்லீகாரர்கள். அப்ப இந்த தப்லீகாரர்கள் தான் சொல்லுவாங்க, இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நாங்க அல்லாஹ்விடத்துல தான் உதவி தேடுவோம், நான் அல்லாஹ்வை தான் வணங்குவோம் என்று ஃபாத்திஹாவிலே பாருங்க சொல்லிட்டாண்டுதான். அப்ப அதே அடிப்படையில் இருக்க வாழ முடியும் ஒரு மனுஷன் வாழ முடியுமா? அடுத்தவருடைய உதவி இல்லாம இந்த உலகத்திலே வாழ முடியுமா? அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், அவன் வாழ முடியாது. அவன் ஆதத்து, அவன் ஒரு நியதியை வைத்திருக்கிறான். அந்த நியதியின் அடிப்படையில் அவன் ரிசுக்கு தர்றதுக்கு எத்தனையோ பேர், ஒரு சோறு ஒரு கவலை வாயில போறதுக்கு எத்தனையோ பேர்கள் உதவியா இருந்தா தான் முடியும். அதே போல நாம ஒரு ட்ரெஸ் ஒரு துணியை போடுறதா இருந்தா அதுக்கு எத்தனையோ பேர் அதற்கு என்ன செய்யணும், உழைக்க வேண்டும். இதெல்லாம் உழைப்பாளர்கள் எல்லாம் நமக்கு எல்லாம் வசீலாதான், உதவிதான். அப்ப இது இல்லாம உலகத்துல வாழ முடியாது. இவன் சொல்ற மாதிரி பிறகு அந்தந்த உலகத்துல இவன் பிறக்கிறது கூட என்ன செய்ய முடியாது. அடுத்தவரோட உதவி எல்லாம் பிறக்க முடியுமா? இப்ப இந்த காலத்துல பாருங்க, எல்லாம் ஆஸ்பத்திரி தான், மருத்துவர்கள் தான் என்ன செய்யறோம், பிள்ளைய பிறக வைக்கிறாங்க. இவன் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுல இருப்பாங்களே இந்த பிள்ளை. அந்த காலத்திலேயாவது ஈமான்ல உறுதியா இருந்து அல்லாஹ்வோட கல்லா கதிர்வாறு நடக்க வேண்டியது வீட்டுலதான் பிள்ளை பெற்றாங்க. எத்தனையோ பிள்ளைகளை பெற்று பெற்று வளர்த்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் நமக்கு இப்போ அந்த நம்பிக்கை இருக்குதா? பிள்ளை உண்டானதுல இருந்தே ஆஸ்பத்திரிக்கு போய் அதற்கு ஊசியை தடுப்பூசி கடைசியில் எங்க போய் குடைக்கிறாங்க, பிரசவ காலத்துல ஆஸ்பத்திரியில தான். ஆஸ்பத்திரி டாக்டரோட உதவி இல்லாம முடியாது, நர்ஸுடைய உதவி இல்லாம முடியாது. அவ ஒரு பிள்ளை உலகத்திலே ஜனிக்கிறதா இருந்தா எத்தனை பேர் அதற்கு துணை நிற்க வேண்டியிருக்கிறது, எத்தனை சாமான்கள் என்ன இருக்க வேண்டியது. இது பெற்றாலும் கூட வளர்க்கறதுக்கு அல்லாஹ் வளர்க்குறானா, அல்லாஹ் தானே வளர்க்குறானா, நம்பி இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் வளர்க்குறானா? அவ பெற்றோர்கள் தாய் தகப்பர்கள் மூலமா தான். அந்த பொம்பளைக்கு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா ஒரு பாசத்தை கொடுக்குறான், அவருடைய மார்பில பாலையும் கொடுக்குறான், உணவையும் கொடுக்குறான், ரிசுகை கொடுக்குறான். அந்த ரிசுக்கு அந்த தாயுடைய பாசத்தினாலதான் அந்த பிள்ளை வளருது. அதே நேரத்தில் அந்த பிள்ளையை பிறக்கக்கூடிய நேரத்தில் படக்கூடிய கஷ்டத்தை அவன் நினைச்சு பார்த்தா இப்படிப்பட்ட பிள்ளை பிறக்க வேணுமா வளர்க்க வேணுமான்னு வந்துடும். அல்லாஹ் தஆலா அப்படி வைக்கல. எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த தாய்க்கு என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு பாசத்தை கொடுக்கிறான். அந்த பாசத்தின் அடிப்படையில தான் அந்த பிள்ளையை என்ன செய்யறா, தாய் வளர்க்கிறா. தாயோடைய உள்ள மற்றவர்களும் அதில் என்ன செய்யறாங்க, ஒத்துழைத்து வளர்க்கிறார்கள். தகப்பனுக்கும் என்ன அந்த பாசத்தை ஊட்டுறான். இப்படி அந்த பாசத்தை ஊட்டின பிறகுதான் அந்த புள்ள பெருசா வருது. பெருசான உடனே இவன் என்ன யாரும் உதவி செய்ய தேவையில்லை என்று இவரு பேசுகிறான். ஆனா அவருடைய நிலையை பார்க்கையில் இவன் செத்து போனாலும் கூட நேரடியாக கபருக்கு போக முடியுமா? இவனை தூக்கிட்டு கொண்டு புதைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, 4 பேருக்கு உதவி வேண்டியிருக்கு. பிறக்கிறதுக்கும் அவனுக்கு என்ன செய்யுது, ஆட்கள் தேவைப்படுது. இவன் செத்து போனாலும் கூட கபருல கொண்டு போடுறானோ அல்லது எங்க கொண்டு புதைக்கிறானோ, புதைக்கிறது தல்கிரும் இல்லை, துவாம் இல்லை, ஒன்றும் இல்லை, பாத்தியாம் இல்லை. சும்மா பிராணிக்கு செத்து போகல, ஆடு மாடு நாய் செத்து போக முடியாது. அந்த செத்து போன பிராணியை புதைக்கிற மாதிரி புதைக்கிறானே, அந்த புதைக்கிறதுக்கும் கூட என்ன செய்ய வேண்டியது இருக்குங்கிறது. 4 பேர் இல்லாம முடியுமா? குழி தோன்றதுக்கு ஒரு ஆள் வேணும், உள்ள கொண்டு வைக்கணும். அதுபடி மார்க்க சட்ட பிரகாரம் என்ன செய்யணும், அவனுக்கு குளிப்பாட்ட வேண்டும், கபன் போட வேண்டும், தொழுக வைக்க வேண்டும், அடக்க வேண்டும். இப்படி 4 பரவுகள் என்ன செஞ்சு இருந்து கொண்டிருக்க. இந்த பரவெல்லாம் செய்யறதுக்கு யாருக்கு முடியும்?
மனுஷனுடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்திலே எந்த ஒரு ஜீவராசியும் வாழ முடியாது. ஒண்ணுக்கு சங்கிலி மாதிரி பிணைக்கப்பட்டுத்தான் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே ஈயாக்க நபுது ஈயாக்க நஸ்தைன் என்பது அதுல சட்டத்தை சொல்ல இல்லை. அதுல ஹகீகி பிரகாரம் யதார்த்தமான உதவி யாரு மூலமா தான் வருது? அல்லாஹ்வின் மூலமா தான் வருது. ஒரு மூமினுடைய நம்பிக்கை எப்படி? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் தானே. எந்த ஒரு சக்தியும் அல்லாஹ்வை கொண்டே தவிர இல்லை. ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும் திரும்பி போறதுக்கோ அல்லது தீய காரியத்தை விட்டு நாம திரும்பி போறதுக்கோ அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் அல்லாஹ்வுடைய சக்தி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது என்றுதானே ஒரு மூமினுடைய விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் நாம என்ன செய்யற உலக மக்களை கொண்டு நாம் உதவி தேடுகிறோம். இதுல சில பேர் சொல்றாங்க, மௌத்தா போனவங்களை கொண்டு தான் செய்யக்கூடாது, ஹயாத்தானவர்களை கொண்டு வேணா செய்யலாமே. இப்படி எல்லாம் நம்ம சொல்லும்போது என்ன செய்வோம்? டாக்டர் உதவி செய்யறான், பாப்பா அம்மா நமக்கு உதவி செய்யறாங்க, உலகம் எல்லாம் நமக்கு என்ன உதவி செய்யறது. அதனால அந்த உதவி வேணா செஞ்சுக்கரலாம். ஆனா மௌத்தா போகிவிட்டால் அவர்களுக்கு சக்தி இல்லை, அப்ப அவங்களை கொண்டு என்ன செய்ய உதவி தேடக்கூடாது என்று சொல்கிறாங்க. இது வழிகட்ட ஒண்ணுதான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே மௌத்து ஹயாத்து அதனுடைய தத்துவம் என்ன என்பது அவனுக்கு தெரியாம கிடக்கிறான். யதார்த்தமாக பார்க்கும்போது ஹயாத்தா இருக்கும்போது நாம ஒரு இந்த பூத உடலை பெற்று ஒரு சிறை கூட்டத்திலே அடைக்கப்பட்ட போது இருக்கிறோம். இந்த உலகம் இருக்கிறது அத்துன்யா சிஜுனுல் மூமினி வ ஜன்னத்துல் காஃபிரின் என்று நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமின்களுக்கு இது ஒரு சிறைக்கூடத்தை போல என்று சொன்னா, இவன் எங்கேயும் போறதா இருந்தா உடலை தூக்கிட்டு தான் போகணும். வெளியே போறது தான் கதை திறந்திருந்தா தான் போக முடியும். வேற எங்க ஊருக்கு போறதா ஒரு வாகனத்தில் ஏறி தான் போக வேண்டும். ஆனா இந்த பூத உடல், அந்த 5 புலன்களால் அமைக்கப்பட்ட அந்த உடலை எடுத்து செல்வதற்கு இவனுக்கு பெரிய பாரம் தான், எங்கேயும் போக முடியாது. அதே நேரத்தில் இவன் மரணமாக ஆகிவிட்டால் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக உலகத்துக்கு போயிடான். ஆரம்பத்தில் ஆலமுல் அர்வாஹ் இருந்தன வந்திருக்கிறான். அப்ப ஆலமுல் அர்வாஹில் இருந்து இவங்க வந்து கடைசி எங்க போறான்? ஆலமுல் அர்வாஹுக்கு தான் போறான். அப்ப அந்த ஆலமுல் அர்வாஹ் இருக்குது, அது மென்மையானது, ரொம்ப மென்மையானது. இந்த உடல் இருக்கிறது ரொம்ப திக்னஸ் ஆனது. ஆகையினாலே மென்மையான உடலிலே அவன் இருக்கிறதுனால எங்கேயும் போக முடியும். நம்ம அவங்க செத்து போனா மடிஞ்சு போனாலும் யாரையும் சொல்ல முடியாது. காபிரு மோமினி யாரும் சாவுறதில்லை. ஆனா அவருடைய உயிர் என்ன செய்து இந்த உடலை விட்டு பிரியுது. அதனாலதான் நாம அறிவு மரண அறிவு சொல்ல என்ன சொல்கிறோம்? தாருல் ஃபனாவில் இருந்து தாருல் பகாவில் சேர்ந்து விட்டார்கள் தானே சொல்கிறோம். இன் தகலை மின் தாரில் ஃபனாயிலா தாரில் பகா, இந்த அழிஞ்சு போன உலகத்தில் இருந்து அழியா நித்தியமாக இருக்கக்கூடிய ஊருக்கு அவங்க என்ன செய்யிட்டாங்க? போயிட்டாங்க. இன்னாலில்லா இவ இன்னா இலைஹி ராஜிஊன் தானே சொல்கிறோம். செத்து மடிஞ்சு போனா நம்ம சொல்றோம். அவ இந்த உலகத்தில் இருந்து அந்த உலகத்துக்கு தான் திரும்பி இருக்கிறார்களே தவிர ஆன்மாக்கள் இருக்கிறது, ரூஹுகள் இருக்கிறது ஒரு காலமும் சாவுறது இல்லை. ஆலமுல் அர்வாஹில் படைக்கப்பட்டதிலிருந்து கியாம நாளைக்கு முன்னாரே சூர் ஊதப்படும், ஒரு சூர் ஊதப்படும். அப்பந்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிருஷ்டிகளுக்கும் அழிவு வரும். அதற்கு மத்தியில் என்ன செய்ய அழிகிறது இல்லை. நம்முடைய 103 கூட என்ன செய்ய மௌத்தா போறது இல்லையே. அவன் கூட அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்ய வரம்பெட்டில் வந்திருக்கிறான். கியாம நாளும் என்ன ஹயாத்தாக்கி வை, உன்னுடைய அடியார்களை எல்லாம் நான் வழிகெடுக்க வேணுமே என்று என்ன செய்யறான் சொல்றான். எடுத்துக்கோ, ஆனா என்னுடைய நல்லடியார்களை முடியாது, உன்னால முடிக்காது என்று அல்லாஹ்வுத்தாலா அடிச்சிருக்கிறான், சொல்லி இருக்கிறான். அவ ஷைத்தான் கூட சாவுறது இல்லை, இப்ப மலக்குகளும் சாவுறது இல்லை, மௌத்தா போறது இல்லை. எல்லாரும் என்ன செய்த ஆலமுல் அர்வாஹில் இருக்கிறாங்க. அப்ப மௌத் ஹயாத்தா இருக்கும் போது சக்தி எவ்வளவு இருக்குகிறதோ அதை விட மௌத்தா போனதுக்கு பிறகுதான் சக்தி கூடுது. இப்ப நம்ம சாதாரணமா பாக்குகிறோமே, இந்த நம்ம எல்லாருடைய கையிலேயும் செல்போன் இருக்கிறது, ரேடியோ இருக்குது, டிவி இருக்கிறது, எங்கேயோ ஒளிபரப்புறாங்க. ஊட பூட்டிருக்கிறதா கூட என்ன செய்யுது, உள்ள வந்து என்ன செய்யுது, காட்சி கொடுக்குதா இல்லையா, ஓசை வருதா இல்லையா. அப்ப ஏன் அது வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்கிறது. அப்ப அது எல்லாம் தடை இல்லை. ஒரு சின்ன ஒரு ஓட்டை கிடைச்சாலும் அதுக்குள்ள போந்து வந்துடும். ஒரு சின்ன ஒரு ஓட்டை கிடைச்சாலும் கூட ஒரு செல்போனை வச்சுட்டு என்ன செய்யலாம், பேசலாம். என்ன செய்யுது, நமக்கு அதனுடைய தொடர்பு நமக்கு கிடைக்குது அல்லவா. அப்ப இந்த தொடர்பு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? அது மெல்லியதாக இருக்கிறது. அதே மாதிரி தான் மெல்லிய ஒரு பொருளை வச்சுதான் அணுகுண்டு அது இது எல்லாம் என்ன செய்யறாங்க. அப்ப மெல்லியதாக இருக்கும்போது அதற்கு என்ன செய்யுது, சக்தி கூடி விடுகிறது. அதே போல நாம் இந்த உலகத்திலே ஹயாத்தா இருக்கும் போதை விட
மௌத்துக்கு பின்னால்தான் நமக்கு சக்தி கொடுக்கிறது. அதே மாதிரிதான் நாதாக்கள் அவுலியாக்களுக்கு சக்தி கூடுது விடுகிறது. அதனால ஹயாத்தானவர்கிட்ட உதவி தேடினால் அதை விடவும் மௌத்தா போனவங்க உதவி விட்டா தான் ஃபுல் பவர்ல அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப எங்கேயும் போவாங்க, எங்கேயும் வரும். ரோதானா சொல்ல இல்லையா, எங்கே இருந்து என்னை அழைத்தாலும் சுகு நான் அவன் என்ன செய்வேன், காப்பாற்றுவேன். கிழக்கையோ மேற்கையோ ஆழிய கடலுக்கு உள்ள வானத்திலே பறந்து கொண்டு என்னை அழைத்தாலும் கூட சுகு நான் அவனுக்கு ரட்சிப்பு கொடுப்பேன்னு சொன்னார்கள். எப்படி முடியும்? ஒரு மனுஷனால முடியுமா? அப்ப ஆன்மீக சக்தி அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் இந்த உலகம் எல்லாம் என்ன செய்து கையில வைக்கப்பட்ட கடுகு மாதிரி, ஹருதலத்தின் ஒரு கடுகு மாதிரி தான் என்று ரோதலாது முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸ் அல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இப்படி மௌத்துக்கு பின்னால் தான் நாதாக்களுக்கு அவுலியாக்களுக்கு எல்லாம் சக்தி வருகிறது. நாதாக்கள் என்ன, நமக்கு கூட சக்தி வருகிறது, காஃபிர்களுக்கு கூட சக்தி வருகிறது. ரூஹுகள் சாவுறது இல்லை, அழிகிறது இல்லை. அதனாலே நமக்கு ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் மத்தியிலே எந்த விதமான வித்தியாசம் இல்லை. இப்ப மூத்தா போனவங்கள்ட்ட கேட்கக்கூடாது, ஹயாத்தானவங்களுக்கு கேட்கறதுன்னு சொல்றது இதுவும் மனத்தனமான ஒரு வேலை தான். அப்ப ஹயாத்து மௌத்தை பத்தி அவனுடைய தத்துவம் அவனுக்கு என்ன சில விளக்க இல்லை. ஆகையினாலே உலகாதி காரியங்கள் அத்தனையும் ஒன்றன் பின் ஒன்றாக சங்கிலி தொடர் போல ஒருவருக்கு உதவியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவ ஈயாக்க நபுது ஈயாக்க நஸ்தஈன் என்ற ஆயத்திலே சொல்லப்பட்டதனுடைய தத்துவம் என்ன? அங்கே யதார்த்தமான சக்தி, யதார்த்தமான உதவி அல்லாஹ்வை கொண்டுதான் இருக்கிறது என்று நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்து சொல்லும் போது அவனிடத்தில் நாம என்ன செய்யணும்? சரணாகதி அடைய வேண்டும். முழுமையாக அவரிடத்திலே நம்ம எல்லாத்தையுமே ஒப்படைச்சு போட்டு ஒன்றை தவிர வேற எங்களுக்கு வழியே இல்லை என்று சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில தான் ஈயாக்க நபுது ஈயாக்க நஸ்தஈன் என்று சொல்லி முடிஞ்சதுக்கு பின்னால் தான் நம்முடைய லட்சியமான நம்முடைய நோக்கத்தை இந்த இடத்திலே வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பும் கூட அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான வழி. அந்த நேரான வழி எங்கே இருக்கிறது? ஒவ்வொரு பாத்தியாக ஓதும் போதெல்லாம் இதை கண்டிப்பாக என்ன செய்யணும்? தொழுகையில் எல்லா தொழுகைகளையும் ஓதியே ஆக வேண்டும். நஃபிலா இருந்தாலும் சரிதான், சுன்னத்தா இருந்தாலும் சரிதான், ஃபர்லாக இருந்தாலும் சரிதான். ஷாஃபி மذஹபில் என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஆட்களும் இமாமாக இருந்தாலும் சரிதான், மாமுமாக இருந்தாலும் சரிதான், எல்லாரும் எல்லா ரக்காத்திலையும் இந்த ஃபாத்திஹாவை என்ன செய்யணும்? ஓதியே ஆக வேண்டும். இந்த பிரார்த்தனையை என்ன செய்தே ஆக வேண்டும். அந்த பிரார்த்தனை என்ன கேட்கிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவனை எங்களுக்கு நேரான பாதையிலே சேர்த்து வைப்பாயாக. சில தஃசீர்களே தமிழ்களில் எங்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக என்று சொல்லியிருக்கிறாங்க. அது பிழையான அர்த்தமானது. என்ன செய்யணும்? இந்த இடத்துல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொன்னால் நேரான பாதையிலே எங்களை சேர்த்து வைப்பாயாக என்ற பொருள் தான். நேர்வழி தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், நேர்வழி இதுதான், இஸ்லாமிய மார்க்கம் தான் நேர்வழி என்று நமக்கு நேர்வழியை காட்டி விட்டு சென்று விட்டார்கள். இப்ப நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? நேர்வழி தான் நம்ம இஸ்லாத்துல இருக்கிறோம். அவ நேரான பாதையில போய் என்ன செய்யணும்? இப்ப நாம சேர வேண்டும். அதுதான் இங்க இடத்துல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையிலே எங்களை சேர்த்து வைப்பாயாக. அப்ப நேரான பாதை என்று சொல்லும் போது வழிகட்ட தப்லீகாரன் தான், ஜமாத் இஸ்லாம் தான், நாங்களும் நேரான மாத்திரதா இருக்கிறோம், நாங்களும் சொன்ன ஜமாத் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்றார்கள். அப்ப நமக்கு யாரு நேர் வழி, யாருக்கு தீய வழி என்று நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அவர்களும் என்ன செய்கிறார்கள்? நாங்க தான் நேரான வழியில இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நாம என்ன செய்ய நேரான வழியில தான் இருக்கிறோம்னு சொல்றோம். நேரான வழியில யாரு இருக்கிறார்கள் என்பதை இப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கார்? ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அரபி இலக்கியங்களை சொல்வாங்க, பயான் என்று சொல்வார்கள். முன்னால ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஊடலாக, அதற்கு பின்னால் என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா ஒரு பயானை கொடுப்பான். அந்த பயான் அடிப்படையில தான் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற நேரான பாதை என்று சொன்னா எதுக்கு சொல்றது? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இதில் அழகான முறையில் சொல்லி போட்டான். இறைவனை இரட்சகனே, நீ யாருக்கு நிழமத்து அருள் புரிந்திருக்கிறாயோ அவர்களுடைய வழி என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் நிழமத்தையும் எவர்கள் அடைந்தார்களோ அவர்கள் சென்ற வழிதான். அப்ப அல்லாஹ்வுடைய நேமத்தை அடைந்தவர்கள் யார்? இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன்.
அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் யாரு? நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். அப்ப அந்த 4 வகுப்பினர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். இவர்கள் சென்ற வழிதான் நேரான வழி என்பதை அழகான முறையில் சொல்லி போனார். அப்ப நபிமார்கள் சென்ற வழி, அதே மாதிரி சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் எப்படி நடந்தார்களோ, அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்முடைய நாதாக்கள், மூதாதைகள் இருக்கிறார்களவா, நம்முடைய பெரியோர்கள், ஷேகுமார்கள், இவர்கள் எந்த அடிப்படையிலே, எந்த திட்டத்தின் அடிப்படையிலே நடந்தார்களோ அவர்கள் சென்ற வழிதான். நமக்கு என்ன செய்யுது? ஆயத்து ஹதீஸை எல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டிய தேவையே இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் அந்த சக்தி கொடுக்கவும் இல்லை. இந்த மடைகளை சொல்றாங்க, நாம குர்ஆனை பார்க்க வேண்டியதான், குர்ஆன் லேசாக்கி தந்திருக்கிறேன்னு சொல்றோம். அதனால நாம எல்லாம் என்ன செய்யுது? இமாம்களை பின்பற்ற தேவையில்லை, தக்லீது தேவையில்லை, அதெல்லாம் கண்மூடித்தனமாக துயர்வது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம நேரடியாக குர்ஆனை பார்க்க வேண்டியதுதான், குர்ஆனை பார்த்து போட்டு என்ன செஞ்சு விட்டுதான் நாம அமல் செய்ய வேண்டியதுதான் என்று சொல்லிடுறேன். இது மூடத்தனமான வேலை. அப்படி இருந்தால் என்ன செஞ்சிருக்கோம்? அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியிருக்க தேவையில்லையே. நேரடியாக குர்ஆனை என்ன செஞ்சிட பாடத்திலிருந்து இறக்கி விட்டுற வேண்டியதானே. சரி, இறக்கி விட்டா மட்டும் போதுமா? நாயகம் ஸல்லல்லாஹு கொடுத்தான்னு வச்சுக்கிறோம். இருந்தாலும் அதுக்கு விளக்கம் என்ன செய்யணும்? வேணுமே. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 வருஷமாக நான் படிச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அரபி தெரியாதா? அரபி இலக்கணம் தெரியாதா? அரபு நாளில் பிறந்தவங்க, அரபி இலக்கணம், நயம் எல்லாம் தெரிந்தவர்கள் தானே. அப்படி இருந்து என்ன சொல்றாங்க? சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 வருஷமாக நான் என்ன செய்ய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு படிச்சேன்னு சொல்றாங்களே. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இன்னா நஸல்னா ذிக்ர, நாம என்ன திக்ர என்ன செய்யறோம்? குர்ஆனை இறக்கி வைத்திருக்கோம். லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைக்க, உங்களுக்கு இறக்கப்பட்டதற்கு நீங்கள் பயான் செய்ய வேண்டும் என்பதற்கு தான். அப்ப குர்ஆன் ஆயத்தை பார்த்துட்டு ஒருத்தன் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. போனா கண்டிப்பா வழிகேடுதான். அல்லாஹ் தஆலா சொல்லி வச்சிருக்கான், யுலில்லு பிஹி கஸீரன் வ யஹ்தி பிஹி கஸீரா. இந்த குர்ஆனை கொண்டு அதிகமான பேர் வழிகட்டு போவானோ, அதிகமானவர் நேர்வழி பெறுவார்கள் என்று சொல்லி. அப்ப குர்ஆனை பார்த்து வழிகட்ட முடியுமான்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. அவன் அவனுடைய இஷ்டத்துக்கு பொருள் கொடுக்கிறான். அவன் இஷ்டத்திற்கு, அவனுடைய புத்திக்கு, புலனுக்கு எது தென்படுகிறதோ அதை வச்சு என்ன செய்ய விளக்கம் கொடுத்தா கண்டிப்பா அந்த குர்ஆன் அவனை என்ன செய்ய வழிகெடுத்தே போடும். அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே பயான் செய்ய வந்திருக்கிறாங்க, விளக்கம் கொடுப்பது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளக்கத்தை கொடுத்தார்களோ அந்த விளக்க அடிப்படையிலே அதை கேட்ட சஹாபாக்கள், தாபீங்கள், இமாம்கள் எவர்களெல்லாம் இதற்கு என்னென்ன விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்களோ அந்த விளக்கத்தின் அடிப்படையிலே ஒருவன் ஆராய்ச்சி செய்தால் நிச்சயமாக அவன் என்ன செய்வான்? நேர்வழி பெறுவான். ஆகையினாலே நமக்கு குர்ஆன் ஆயத்தெல்லாம் நாமெல்லாம் ஆராய்ச்சி செய்யறதுக்குள்ள சக்தி எல்லாம் கொடுக்க இல்லையே. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோமே, கல்வி கடல் என்று. நம்முடைய குர்ஆன் மதரசால கூடையிலே நாம என்ன செய்ய துஆ செய்யணும்? யா ரப்பி அஅதிலனா இல்மன் வ ஃபஹமன் கமா ஆதைத யா ரப்பனா லிஷேக் கஸ்ஸாலி. நம்ம ஓதுறோமே, ஷேக் கஸ்ஸாலி அவர்களுக்கு இறைவனை இந்த அருளை கொடுத்தாயோ, எந்த ஞானத்தை கொடுத்தாயோ அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்கோ என்று செய்கிறோம். நம்ம பாலர் வகுப்புல குர்ஆன் மாசல வகுப்பு போதே நாம் என்ன செய்கிறோம்? படிக்கிறோம் அல்லவா? அவ கல்வி கடலாக இருக்கக்கூடிய கஸ்ஸாலி இமாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட தனி ஒரு மதஹபை ஏற்படுத்த முடியலையே. 4 இமாம்கள் தான் இருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள், மாலிக் இமாம் ரலியல்லாஹு தஆலா, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு, இந்த 4 மதஹபுக்காரர்கள் தான். அவ இந்த 4 மதஹபுக்காரர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் செய்யறாங்க. பெரிய கல்வி கடலாக இருக்கக்கூடிய கஸ்ஸாலி இமாம் கூட என்ன செய்யல? தனி ஒரு மதஹப் ஏற்படுத்தலையே. அவங்களுக்கு தெரியாத ஹதீஸே இல்லை. அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம். இஸ்லாத்திலே அவர் ஆதாரமானவர். ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் சொன்னா அவங்களுக்கு தெரியாத ஹதீஸ் இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு தெரியாத ஹதீஸ் எதிரையுமே இருக்காது. சில பேர் யஹ்யாவுல் மீதனை பார்த்து போட்டு கஸ்ஸாலி இமாம் இல்லாத கொல்லாத ஹதீஸுகளை எல்லாம் வேறு செஞ்சிருக்கிறாங்க, சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் கஸ்ஸாலி இமாம் அவர்கள் எத்தனையோ ஹதீஸை சொல்லி இருக்கிறாங்க. அந்த யஹ்யாவுல் சரகபத்தமாக இது புகாரில இல்லை, இது முஸ்லிமில இல்லை, நசாயில இல்லை, அப்படி இப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா கஸ்ஸாலி இமாம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியா பார்த்து சொல்லியிருந்தா என்ன செய்யுது?
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் ஹாதிரு நாதிரு நாம என்ன செய்ய ஒப்பு கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறார்கள், நேரடியாக ஹாதிராகி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஒரு ஹதீஸ் சொன்னாங்கன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தான் சொல்லுவாங்களே தவிர இது புகாரில் இருக்குது முஸ்லீம்ல இருக்குது சொல்லுவாங்களா? அதனாலே நம்முடைய இமாம்கள் எதை நமக்கு வகுத்து தந்திருக்கிற அதுதான் மதுஹப் நமக்கு முக்கியமானதுதான். அதனால நமக்கு மதுஹப் தேவையில்லை என்று சொல்லி நாம என்ன செய்ய போக முடியாது. அப்ப யாராலும் என்ன செய்ய முடியும், ஆராய்ச்சி செய்து முடிவு செய்ய முடியாத மாபெரிய ஒரு சேவையை நம்முடைய 4 இமாம்கள் செய்திருக்கிறார்கள். அதனால தான் என்ன செய்திருக்கிறான், ஒருவன் நேரடியா ஆயத்தை எடுத்தாலோ அல்லது நேரடியான ஒரு ஹதீஸை எடுத்தாலோ அவன் நினைச்சு வழிகட்டு போவான். ஏன்னு சொன்னா ஒரு ஆயத்து ஒரு இடத்துல வந்திருக்கு, அதற்கு மாற்றமான கருத்துல இன்னொரு ஆயத்து வந்திருக்கும். அப்ப குர்ஆனிலேயே என்ன செய்யும், முன்னுக்கு பின் முரணான ஆயத்துகள் வந்திருக்கும். அந்த சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு எந்தெந்த நோக்கத்திற்காக வந்ததோ அந்த ஒரு சட்டம் வந்திருக்கும். அதுக்கு பிறகு அந்த சட்டத்தை மாற்றி, அதுதான் நாசிஹு மன்சூஹ்னு சொல்லுவோம். முதல் வந்தது, பிந்தி வந்தது, முன்னால ஒரு சட்டம் வந்திருக்கும், அது பின்னால் அது மாற்றப்பட்ட சட்டமாக இருக்கும். இப்போ குர்ஆனில் வந்திருக்கு, தொழுகும் போது நீங்க என்ன செய்ய வந்து சுகாரா, நீங்க போதை உள்ளவர்களாக என்ன செய்ய போக வேண்டாம், கல் குடிக்காது நடக்கும், தொழுக நேரத்தை மட்டும் குடிக்கணும், மற்ற நேரம் குடிக்கலான்னு இருந்தது. பின்னால் என்ன வந்திருக்குது, கல்லையே குடிக்கக்கூடாது, கெட்டே போகக்கூடாதுன்னு தடை வந்து போச்சு. இப்ப எது பிரகாரம் அமல் செய்யறது, 2 குர்ஆன் ஆயத்து தான். அப்ப எது முந்தி வந்தது, எது பிந்தி வந்தது, இதுக்கு விளக்கம் என்ன, அதுக்கு விளக்கம் என்ன, அதோட சபபு நுஸூல் என்ன, அதுக்கு காரணங்கள் என்ன, எந்த கட்டத்துல வந்தது என்பது எல்லாமே என்ன செய்யணும், ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் நம்ம இமாம்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதே போல இந்த விரல் அரற்ற விஷயம் ஒன்று வந்தது. இந்த சிம்காரங்கள் என்ன செஞ்சாங்க, நம்ம அத்தியாயத்தில் இருக்கும்போது விரட்ட ஆட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரு ஹதீஸ் வந்திருக்குது என்று சொல்லி பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் விரலாட்டி மதுஹபா போனாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தியாயத்தில் இருக்கும்போது யுஹர்ரிகுஹா, அது எங்க வருது, புகாரி முஸ்லிம் எல்லாத்துலயும் வருது, விரலை அசைத்து கொண்டிருந்தார்கள் என்று வந்திருக்கு. இந்த ஹதீஸ் பிடிச்சிக்கிட்டு விரட்டாங்க. அதற்கு பக்கத்திலேயே வருது லா யுஹர்ரிகுஹா, அந்த விரலை என்ன செய்யல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசைக்கவில்லைன்னு வருது. இப்ப எது பிறகு அமல் செய்யறது, இப்ப நமக்கெல்லாம் என்ன செய்ய, அசைத்தார்கள் வந்திருக்குது, அசைக்க இல்லைன்னு வந்திருக்குது. நம்முடைய இமாம்கள் என்ன செய்ய, அசைக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப எது பிரகாரம் நாம் அமல் செய்யறது, இவனுடைய சொல் பிரகாரம் பார்த்தா தொழுகை போக விடாம விரல்பட அசைக்கிறதா அதுக்கு நமக்கு தெளிவு கிடைக்கிறது, தொழுகை வேணாம்னு சொல்லி போயிடுவான். அதுக்குத்தான் நம்முடைய இமாம்கள் என்னது, 2 ஹதீஸையும் ஒத்து பார்த்து அதுக்கு என்ன கருத்து என்பதை அழகாக சொல்லியிருக்காங்க. அபூ தாவூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், லா யுஹர்ரிகுஹா, அசைக்க கூடாதுதான். நம்ம விரலை ஒய்த்தின பிறகு என்ன செய்யக்கூடாது, அசைக்க கூடாது. ஒய்த்திரத்துக்கு என்ன செய்யணும், அசைக்கத்தானே வேணும். அதுக்குத்தான் இர்ஃபஹா, அந்த விரலை உயர்த்துதல் என்ற பொருத்துல தான் யுஹர்ரிகு அசைத்தார்கள் என்று வந்திருக்குது. அது உயர்த்தார வேணும். உயர்த்துறதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, விரலை அசைக்க கூடாது. 2 ஹதீஸ் பிறகு நம்ம அமல் செய்யறதாக அல்லது ஒரு ஹதீஸ் பிறகு அமல் செஞ்சா இன்னொரு ஹதீஸ் விட வேண்டியது. அப்ப நம்முடைய இமாம்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னா, எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்ய நமக்கு ஒரு மதுஹபை செய்திருக்காங்க, தந்து இருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில தான் நாம வேட வேண்டும். அதனால நமக்கு எது நன்மை தின்மை என்று நம்ம ஆராய்ச்சி செஞ்சா நம்ம வழிகட்டு போவோம். வழிகட்டுக்கு காரணமே என்ன, அவனுடைய அறிவை வச்சு, அவனுடைய புலனை வச்சு, குர்ஆனை பார்த்தா ஹதீஸை பார்த்தா சுய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சா வழிகட்டு போனான். ஆனா நமக்கு அந்த ஆராய்ச்சி செய்யறதுக்குள்ள சக்தியோ அதற்குடைய நிலைமையோ நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை. அதுக்கு அல்லாஹ் தஆலா வஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்க அறியாதவளா இருந்தா அறிஞர்களோட கேட்டு தெரிஞ்சுக்கணும் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். நீங்க குர்ஆனை ஆராய்ச்சி பண்ணுங்க எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, சொல்ல இல்லை. ஆகையினாலே குர்ஆனை பற்றி நாம என்ன செய்ய, ஆராய்ச்சி செய்ய வேண்டியது. நமக்கு எதே போதும், நம்முடைய இமாம்கள், நம்முடைய முன்னோர்கள், நாதாக்கள், அதான் அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரி நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் எதை சொன்னார்களோ அதை நான் அப்படியே செயல்படுத்துவோம். அவர்கள் நரகத்துக்கு போறாங்க, நாமளும் அந்த நரகத்துக்கு போவோமே. அந்த நாதாக்கள் அவுலியாக்கள் எந்த நரகத்துக்கு போறதா இருந்தா அந்த நரகத்தை நாம போவோமே. நீ சொல்லக்கூடிய சொர்க்கம் எங்களுக்கு தேவை. அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த சொல்ல என்ன செய்றாய், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை எங்களை சேர்த்து வை என்று சொன்னது மட்டும் நிறுத்தாமல், இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இப்படி மௌலவிகளே ஆலிம்களே நீங்க நல்லதை சொல்லுங்க, நம்ம சுன்னத் ஜமாஅத்து கொள்கையை சொல்லுங்க,
மாற்று கொள்கை கரத்தபலிக்காரன் இவெல்லாம் நீங்க ஏன் போட்டு திட்டிக்கிட்டு ஏசிக்கிட்டு அவன் கொள்கையை சொல்லிக்கிட்டு கிடக்குறீங்க? நாம என்ன செய்ய வேண்டியது? நம்முடைய பயான்கள் என்னது? நம்முடைய சுன்ன ஜமாத்து கொள்கையை மக்களுக்கு காட்ட வேண்டியதான். அந்த வழிகட்டவனை பத்தி சொல்ல வேண்டாம், இதுதானே நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சில பணக்கார முதலைகள் சொல்ல ஆரம்பிச்சது. அப்ப நாம சொன்னா எப்படி? சரி, அப்படியானா என்ன செஞ்சுக்கலாம், நம்ம எதோட முடிச்சுக்கிற வேண்டியதான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்பதை முடிச்சுக்கிற வேண்டியதான். அப்ப எல்லா பேஷிமாம்களுக்கு எல்லா முஅத்தின்மார்களும் என்ன சொல்லிட வேண்டியது? இனிமேல் எதை ஓதக்கூடாது? கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் வருது. உன்னுடைய சாபத்திற்கு ஆளானார்கள் அவர்கள் சென்ற வழியும் அல்ல, வழிகட்டவர்கள் அவர்கள் சென்ற வழியும் அல்ல. அல்லாஹ் தஆலா நல்லதை தான் சொல்லியிருக்கிறான், அதான் சொல்லிக்கிறோம். தீயதை என்ன செய்யக்கூடாது தானே. அப்ப நம்ம இன்றைக்கு என்ன செய்ய? எல்லா பேசிமாவுக்கு ஆர்டர் கொடுத்துட வேண்டியதான். எதோட பிடிச்சிக்கிறோங்க? கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்ன செய்ய ஓதாதீங்க, அன்அம்த அலைஹியோட என்ன செய்ய ஆமீன் சொல்லிருங்க. அப்படி பார்க்க போனா குர்ஆனிலையும் சிலதை என்ன செய்ய கட் பண்ண வேண்டியது. இவங்க சொல்ற மாதிரி நல்லதைத்தான் சொல்றதுன்னு சொன்னா குர்ஆன்ல என்ன நல்லதையும் சொல்லியிருக்கான், கெட்டதையும் சொல்லிருக்கான். எந்த இடத்துல காஃபிரை சொல்றானோ அந்த இடத்துல மூமினை சொல்லுவான், எந்த இடத்துல மூமினை சொல்லுறா அந்த இடத்துல காஃபிரை சொல்லுவான். நரகத்தை பற்றி சொல்ற இடத்துல சொர்க்கத்தை சொல்லுவான், சொர்க்கத்தை பற்றி சொல்றது நரகம். இப்படி என்ன செஞ்சிருக்கிறது? அல்லாஹ் தஆலாவும் குர்ஆன்ல எல்லாத்திலையும் என்ன செய்யறதான்? நல்லதையும் சொல்லி வச்சிருக்கிறான், தீயதையும் சொல்லி வச்சிருக்கிறான். அப்ப குர்ஆன்லயும் சில பகுதிகளை இப்ப என்ன செஞ்சோட கட் பண்ண வேண்டியதுதான். நல்லதைத்தானே சொல்லணும், வழிகட்ட கூட்டாதவரை பத்தி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அல்லவா? அதனால இப்ப குர்ஆனை கட் பண்ண வேண்டி வரும், சூரத்துல் ஃபாத்திஹாவே என்ன செய்ய கட் பண்ண வேண்டி வரும். இது என்னவோ அநியாயமானது. அல்லாஹ் தஆலாவே நமக்கு என்ன செஞ்சான்? சூரத்துல் ஃபாத்திஹாவிலேயே என்ன சொல்லி தந்திருக்கிறான்? அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு உபகாரம் செய்தாயோ அவர்கள் சென்ற வழியை சொல்லி போட்டு அடுத்து என்ன சொல்கிறான்? கைரில் மக்தூபி அலைஹிம், யாரின் மீது உன்னுடைய சாபங்கள் கோபங்கள் சார்ந்திருக்கிறதோ அவர்கள் சென்ற வழி அல்ல, வலல்லாலீன், வழிகட்டவர்கள் சென்ற வழியும் அல்ல என்று அங்கேயே தீயவர்கள் என்ன சொல்லியிருக்கிறான். அதே போல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ன செய்ய தொழுகையிலே இவர்கள் நினைக்க வேண்டியது. அன்அம்த அலைஹிம் சொல்வது யாரும் நினைக்க வேண்டியது? நபிமார்கள், அதே மாதிரி சுஹதாக்கள், சித்திகள், சாலிஹீன்கள் எல்லாத்தையும் நினைவு கூற வேண்டியது. அதை நாம் ஆரம்பத்தில் சொன்னது போது நல்லவர்களையும் தொழுகையிலையும் கூட நினைக்க வேண்டியது. அப்ப தொழுகை என்பது யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்கமாக இருக்கக்கூடிய அந்த வணக்கத்திலும் கூட என்ன செய்ய வேண்டும்? இந்த நாதாக்களை எல்லாம் நாம் நினைவு கூற வேண்டியது இருக்கிறது. இந்த மடை என்ன சொல்றான்? ஆடு மாடு கழுதையுடைய நினப்பு வர்றதுன்னு சொல்லல, நினப்பில மூழ்கி போறதை விட சொல்றான். நாயகனுடைய நினைப்பு வர்றதுன்னு சொல்றான். டூபு ஹோ ஜானா, அதிலே மூழ்கி செத்து படுகிறது, அது பரவாயில்லை. ஞாபகம் வர்றதுதான் ரொம்ப மோசமானது என்று சொல்லி இருக்கிறான். பாருங்கள், அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நல்லவர்களை பத்தி நினைக்க சொல்லி இருக்கிறான், அதே நேரத்தில் வழிகட்டவர்களை பத்தியும் சொல்ல வேண்டியிருக்கு. எங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் சரித்திரம் வருது, அங்கெல்லாம் என்ன யாரை பத்தி நினைக்க வேண்டியிருக்கு? ஃபிரௌனை சொல்ல வேண்டியிருக்கு. மூசா நபியோடு அல்லாஹ் தஆலா முடிக்கிறானா? இல்லையே. ஃபிரௌனுடைய வரலாறு, அவன் செய்த அட்டூழியங்களை சொல்றான். அதுபோல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்ய படைச்சி அவங்க செய்யும் போது மேற்படியா 103 என்ன செய்ய இப்லீஸையும் சொல்லி தருகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் இங்கெல்லாம் வருது, அங்கெல்லாம் யாருடைய பேரும் வருது, அந்த இப்லீஸுடைய பெயரும் அதுதான் வருது. அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் போது என்ன செய்யுது? அந்த நும்ரூதுடைய, இப்படி ஒவ்வொரு நபிமார்களை சொல்லும் போதெல்லாம் இவர்களையும் என்ன செய்து சொல்லித்தன கெட்டவனை நினைக்கத்தன வேண்டியது. இப்ப தொழுகையிலே ஃபிரௌனை நினைக்கலாமா? நினைச்சுதானோ. குர்ஆனில் என்ன செய்ய ஃபிரௌனை வரும்போது யாரை நினைக்கணும்? ஃபிரௌனத்தை நினைக்க வேணும். இவ சாதாரண தப்பத்தியதா அபீ லஹபின் தப் என்று ஓதும் போது இந்த அபூ லஹபத்தை நினைக்க வேண்டியது. அப்ப தீயவர்களே நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்ய அனுமதி இருக்கிறது. அப்ப அபூ லஹபை பற்றி என்ன செய்யறது? சரித்திரம், பெரிய சரித்திரம். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யிருக்கிறார்? ரொம்ப தொந்தரவு செஞ்சவன். தப்பத்தி எதாக உங்களுடைய கையை நாசமாகட்டும் என்று பத்வா செஞ்ச பையன். அப்படி நீதான் ஒரு தடவை பத்வா செய்யற பார், என்னுடைய குர்ஆனில் என்ன செய்யற? என்னுடைய ஹபீபுக்கு நான் இறக்கி வச்சு ஒவ்வொரு மனுஷனுடைய வாயில ஓதும் போதெல்லாம் உனக்கு பத்வா கிடைச்சிடும். தப்பத்தி எதா அபீ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், தப்பு அவனே நாசமாகட்டும் என்று பத்வா செய்ய கூடுகிறான். அப்ப இந்த அபூ லஹபையும் குர்ஆனிலே என்ன செய்யறது?
பத்துவா செய்ய வேண்டியது இருக்கிறது. இப்போ குர்ஆன் ஆயத்து நம்முடைய இமாம் அவர்கள் ஓதும் போது என்ன செய்ய வேண்டியது? அபூ லஹப்னு ஓதும் போது அபூ லஹப் நினைக்க வேண்டியிருக்குது. இப்படி நல்லவர்களை எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, அவ எங்கெங்கெல்லாம் சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை கோட்பாடுகளை சொல்லப்படுகிறதோ அங்கே அதற்கு மாற்றமானவருடைய கொள்கை கோட்பாடுகள் அவர்களை பற்றி சொல்லித்தான் ஆக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நியதி, அல்லாஹ்வுடைய வழக்கம். இந்த வழக்கத்துக்கு மாற்றமா சூரத்துல் ஃபாத்திஹாவை கட் பண்றதோ, குர்ஆனை கட் பண்றதோ, வரலாறுகளை கட் பண்றதோ நம்முடைய வழக்கம் அல்லது. நம்முடைய வழக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன மாதிரி எவர்கள் எல்லாம் உண்மையானவர்களை சொல்லும் போது தீயவர்களையும் அங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு இலக்கணமும் இருக்கிறது. நல்லதை சொல்லுவதா இருந்தால் அதற்கு விளக்கம் கொடுக்கிறதா, தாரீஃப் செய்யறதா, அதுக்கு லித்து மாற்றத்தையும் சொல்லி ஆக வேண்டும். அப்ப இரவை சொன்னா என்ன செய்யணும்? பகலை சொல்லணும். பகலை சொல்லும்போது என்ன செய்யணும்? இரவை சொல்லித்தான் நான் அல்லாஹ் அப்படித்தானே செய்யறோம். ஆனால் லைலி வத்ரா பண்ணார். அப்போ இரவு பகல் என்பதை மாற்றி மாற்றி என்ன செய்ய, எந்த இடத்துல இரவை சொல்றானோ அந்த இடத்துல பகலை சொல்றான். அப்போ எதிரும் புதிரானவைகளை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்ப சுருக்கமாக சொல்ல போறதா இருந்தா இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையில நாம போய் சேர்க்க வேண்டும். அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய அல்லும் பகலும் நாம பாடுபடுறோம். இதுதான் தொழுகையில நாம வேண்டக்கூடிய முக்கியமானது. இந்த துஆவிலே எல்லா அம்சங்களும் வந்து போச்சு. நம்ம அதை செய்யணும், அதை கேட்கணும், இதை கேட்கணும் எல்லாம் இல்லை. நேரான வழியில போனா நமக்கு இம்மை மறுமை எல்லாமே நமக்கு கிடைச்சி போச்சுது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா நினைச்சிருக்கிறார். எல்லா துவாக்களிலேயும் தேர்ந்தெடுத்து அந்த துவாவை எப்படி அல்லாஹ்வுடைய சமூகத்திலே நாம் கேட்க வேண்டும் என்ற அதபு ஒழுக்கத்தையும் நமக்கு சொல்லி தந்து நேரான பாதையிலே நீங்க என்ன சேர்த்து வைக்க கேளுங்க என்று அல்லாஹ் தஆலா நமக்கு படித்து தந்திருக்கிறார். அதற்கு விளக்கமாகத்தான் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு உபகாரம் செய்திருக்கிறாயோ அவர்கள் சென்ற வழி என்று சொல்லி இன்னும் மேற்கொண்டு பயான், அதற்கு மேற்கொண்டு விளக்கத்தை என்ன சொல்கிறார்? கைரில் மக்தூபி அலைஹிம், எவர்கள் மீது உன்னுடைய சாபக்கேடுகள் வந்திருக்கிறதோ அவர்கள் சென்ற வழி அல்ல, வழிகேடல் வலல்லாலீன், வழிகேடல் சென்ற வழியும் அல்ல என்று விளக்கத்துக்கு மேல் விளக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப இந்த விளக்கம் நமக்கு கிடைக்கும் போது நம்முடைய முன்னோர்கள், நாதாக்கள், ஷேகுமார்கள் எவ்வழியை சென்றார்களோ அதுதான் உன்னதமான வழி, அதுதான் இது சுன்னத்து வல் ஜமாஅத்து வழி. அந்த ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொன்ன என்ன சுருக்கமா சொன்னா போனா சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய வழி. இந்த சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய வழிதான் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை. இந்த சுன்னத்து வல் ஜமாஅத்து என்று சொன்னது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்தே வாழையடி வாழையாக வந்ததுதான். இதுக்குன்னு ஒரு பெரிய இயக்கத்தை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் செய்யலை. மற்றபடி ஜமாத் இஸ்லாமி, தாவத் இஸ்லாமி, ஜமாத்துல் உலமா என்று எல்லாம் இப்படி ஒரு சபைகளை வச்சு போட்டு என்ன செய்யல, பிரச்சாரம் செய்யலை. அதுக்கு ஒரு நிர்வாகத்தை வைக்க இல்லை. வாழையடி வாழையாக நம்முடைய நாதாக்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்கள் அப்படியே அந்த சேவையை செய்து வந்துருக்கிறார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்றாங்க, வழிகட்ட கூட்டத்தார்கள் என்ன செய்வாங்க, என்னுடைய உம்மத்திலே 73 கூட்டம் வரும். அந்த 73 ஒரு கூட்டம் தான் என்ன செய்யும், சொர்க்கத்துக்கு போகும், மற்றதெல்லாம் வழிகட்டு போகும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயலை நாம முழுமையாக நம்பியவர்கள் தான். அப்ப இப்படி வழிபட்ட கூட்டத்தார்கள் பல பல ரூபத்திலே தபலீக அது இதுன்னு பேர்களே செய்வார்கள், வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு கூட்டம் யாரு என்று கேட்ட கேள்விக்கு அழகான ஒரு பதிலை சொன்னார்கள். மா அனா அலைஹி வ ஸஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கிறார்களோ அதுதான் சொன்னார். ரொம்ப அழகான நுட்பமான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில் வரக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறது மிக நுட்பமானதாக, ஆழிய கருத்தை சொரிந்ததாக இருந்து கொண்டிருக்கும். ரொம்ப ஆழமாக சொல்லி இருக்கிறார். மான அலைஹி வ ஸஹாபி, நானும் என்னுடைய தோழர்கள் எதில் இருக்கிறார்களோ அதுதான் சொன்னார். இப்ப குர்ஆன் இருக்கிறது சொல்ல இல்லை. இப்ப குர்ஆனை பத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ற, மான அலைஹி, நான் எதன் மீது இருக்கிறேனோ, நான் எதன் மீது இருக்கிறேன்னு சொல்லும் போது எது வந்தது ஆட்டோமேட்டிக்கா, குர்ஆனும் வந்துடுது, ஹதீஸும் வந்துடுது. அது அஹ்லு சுன்னத்துன்னு வந்துடுது. இப்ப குர்ஆன் பத்தி சொல்லலையே, ரசூலுல்லாஹி மானாரி நான் எதில் இருக்கிறேன்னு சொல்லும் போது அதுல என்ன வந்துடுது, குர்ஆன் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. இன்னக அலா குலுகின் அதீம், மாபெரிய குணத்துல தான் நீங்க இருந்துக்கிறீங்க அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டா. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லு செயல் எல்லாமே தான் குர்ஆனாகத்தான் இருந்து. கான குலுகுல் குர்ஆன்,
ஆயிஷா நாயகத்தில் கேட்குற ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் பூரா குரான் தான், குரானை பார்த்துக்காதான். அப்ப குரானாகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். அதனால தான் என்ன செய்யறாரு, சுன்னத்து அஹ்லு சுன்னத்துன்னு வச்சோம். வஅஸ்ஹாபின்னு சொன்னாங்க, என்னுடைய தோழர்கள். இவன் சொல்றாங்க எங்களுக்கு நாயம் போதும் ஆயுது போதணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, என்னுடைய தோழர்களும் வேணுன்றாங்க. அப்ப என்னுடைய தோழர்கள் என்று சொல்லவும் ஜமாத் வந்துடுது. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இன்னொரு எத்தனையோ ஜமாத்துன்னே சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து என்ன வந்து போச்சுது, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று என்ன வாயில வந்ததுதான். அந்த இயக்கம் தான் நம்முடைய இயக்கம். அதுதான் அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதை. ஆகையினாலே நாம் அனைவர்களும் அந்த அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய சுன்னத்து வல் ஜமாத்து கொள்கை கோட்பாட்டிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நமக்கு உறுதிதான் இப்ப தேவை. அந்த உறுதியா இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நேரான பாதையிலே நமக்கு என்ன செய்யணும், சேர்த்து வைப்பார். இதுதான் நம்முடைய லட்சியம். நாம் இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கமும் இதுதான். நேரான பாதையிலே நாம சென்று அடைய வேண்டும். அப்ப எங்கே இருந்து நாம் வந்தோமோ அந்த தாயகமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு இந்த நாதாக்கள், அவுலியாக்கள், ஷேகுமார்கள், அதில் குறிப்பாக நம்முடைய ஷேக் முகமது சாலி ரலியல்லாஹு தஆலா உள்ள அவருடைய தகப்பனார் தைக்கா சாஹிப் அவர்கள், அவருடைய உமர் ரலியல்லாஹு தஆலா, இந்த வரிசை எடுத்து பார்த்தா எல்லாம் வலிமார்களா இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிமாறின் அடிப்படையிலே தான் நாம் இப்போது அவர்களை ஞாபகார்த்தமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த நாதாக்கள் எவ்வழி சென்றார்களோ அவ்வழிதான் சுன்னத்து வல் ஜமாத் வழி. அதான் அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம். அந்த நேரான பாதையை நாம் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து வைப்பானாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.